வணக்கம் நேயர்களே, இன்றைக்கும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு தமிழினம் இலங்கையிலே எப்படியான அவலங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. அதயத்திலே தமிழர்கள் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள அரசாங்கத்தால் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள், அதயத்திலே தமிழர்களை ஏன் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது, அல்லது தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியிலே பேசுவதற்கு இந்த நாட்டிலே தடை இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் கூட தற்போது எழுந்திருக்கிறது. போக்குவரத்து போலீசார் என்னை மறுத்திருந்திருந்தார்கள். அந்த மறுத்ததுக்குரிய காரணம், என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாக தான் அவர்கள் என்னை மறுத்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் you have submitted your privileged question in English. Please speak in English. நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது அவரை தமிழ் மொழியிலோ சிங்கள மொழியிலோ உரையாற்ற வேண்டாம், ஆங்கிலத்தில் மட்டும் உரையாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சபாநாயகர் அவர்கள் விடுத்திருந்தார். Sorry, I am good in Tamil, please. No, you have submitted that question in English. Okay, I will try my best. Otherwise I'll speak in Sinhala. Is it fine? Only in English. Okay, thank you sir. அதே இடத்திலே அர்ச்சுனா அவர்கள் கேட்டிருந்தார், அந்த இடத்திலே அப்படி என்றால் நான் சிங்களத்திலே உரையாற்றுவார். இல்லை இல்லை, நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் உரையாற்ற வேண்டும், ஏனென்றால் உங்களுடைய கடிதம் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது, ஆனபடியால் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் உரையாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தார். I used the VIP light. I would like to mention the honorable speaker. Now, honorable MP, you have to you can speak the letters you have written. Yes, I am speaking over the same incident. Honorable speaker, please read the letter that I gave you. Please read your privileged question. Yeah, is it not possible for me to tell the things on the same language? No. You read. Okay, give me a second, sir. Give me a second. Thank you for letting me know. So. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில நாடாளுமன்றத்தில் அவரவர் தங்களுடைய தாய்மொழியிலே உரையாற்றக்கூடிய அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் சபாநாயகர் அவர்கள் அந்த உரிமையை மறுத்திருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகளை ஆங்கிலத்திலே நான் ஞாபகம் இருக்கிறது, ஆங்கிலத்திலே கிரீட்டிங்ஸ் பண்ணியபடி என்னுடைய பிரச்சனைகளை கதைக்க ஆரம்பித்த போது மதிப்புக்குரிய கதாநாயகர் சொன்னார், உங்களுடைய பிரச்சனைகளை ஆங்கிலத்தில் மட்டும்தான் கதைக்கலாம் என்று. அதாவது சிங்களத்தில் கதைக்க முடியாது, தமிழில் கதைக்க முடியாது, ஆங்கிலத்தில் தான் கதைக்க முடியலாம் என்று. அப்போது நான் சற்று எதிர்பார்க்காத விடயம் என்னவென்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் நான் கதைக்கின்ற விடயங்களை ஆவலாக உன்னிப்போடு பார்த்து கொண்டிருப்பது வளமை. ஸோ அதன் அடிப்படையில் நான் சொன்னேன், ஐயா நான் தமிழில் கதைக்கணும் என்று சொன்னபோது, இல்லை நீங்கள் தந்த கடிதம் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது என்று சொன்னார். அப்போது நான் சொன்னேன், உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் தந்திருக்கிறேன், அப்படியாயின் இனிமேல் தருகின்ற கடிதங்களை ஆங்கிலம் தமிழ் சிங்களம் மூன்றிலுமே தர வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்வது இல்லை, ஆங்கிலம் என்று சொன்னபடியால் அதோடு சொன்னார்கள், அந்த கொடுத்த கடிதத்தை வாசிக்கலாமே தவிர அது சம்பந்தமாக கூற முடியாது. உங்களுக்கே தெரியும், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருவர் கிளிநொச்சியை பிரதிநிதிப்படுத்தவர், அவர் தன்னுடைய விடயங்கள் எல்லாம் கதைத்து கொண்டிருந்தார். அதன்போது குறுக்கிடாத பாராளுமன்ற சபாநாயகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு மட்டும் இருந்தால் அவருக்கு தெரியும், நான் இந்த விடயம் அவர் சார்பாகத்தான் கதைக்கப் போகிறேன், இவர் செய்த பிழைகள் சார்பாகத்தான் கதைக்கப் போகிறேன் என்பது தெளிவாக தெரியும். அர்ச்சுனா அவர்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் நீங்கள் உரையாற்றுங்கள் என்று அந்த விடுத்த கோரிக்கை அல்லது அவரை எச்சரித்தது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வல்வெட்டித்துறை மக்களை சந்தித்த போது அவர் உரை நிகழ்த்தியிருந்தார். அந்த இடத்திலிருந்து பல்வேறு விதமான அபிவிருத்திகள் தொடர்பாகவும் ஏனைய அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு செய்த அநீதிகள் தொடர்பாகவும், அதே நேரத்திலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய மொழியிலே பேசுவதற்கும் அரசு திணைக்களங்களிலே பதிவு செய்வதற்கும் அந்த உரிமை இருக்கிறது, அதற்கான உரிமையை அல்லது அந்த ஏற்பாடுகளை தான் பெற்று தருவேன் என்கின்ற வாக்குறுதியை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வல்வெட்டித்துறை மக்கள் மத்தியிலே வழங்கியிருந்தார். ஆனால் நாடாளுமன்றத்தில் பொறுத்தவரையிலே நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் சொல்கிறார் அர்ச்சுனா அவர்களை நோக்கி, நீங்கள்
சிங்களத்திலோ தமிழிலோ உரையாற்ற முடியாது, நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் உரையாற்ற முடியும் என்று. ஆனால் எப்படி என்றால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களை வஞ்சிக்குதா, புறக்கணிக்குதா, அல்லது ஜனாதிபதி அவர்கள் ஒரு கருத்தையும் சபாநாயகர் ஒரு கருத்தையும் அமைச்சர்கள் ஒரு கருத்தையும் தான் வெளியிடப் போகிறார்களா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில நாடாளுமன்றத்தில் இருக்கிற சபை உறுப்பினர்கள் ஜனாதிபதி உட்பட நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தலைமை தாங்குபவர் அல்லது பொறுப்பாக வழிநடத்துபவர் சபாநாயகர். ஆகவே சபாநாயகரே இப்படியான தவற இழைத்தால் ஏனையவர்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்றதை பார்க்கிற நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த அளவுதான் நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்குது. சரி, அர்ச்சுனா அவர்கள தவறு இழைக்கலாம், ஆனா அர்ச்சுனா அவர்கள் செய்தது எல்லாமே சரி அல்லது அர்ச்சுனா அவர்கள் தவறு இழைக்கவில்லை என்ற விஷயத்தை நான் சொல்லல. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவரை ஆங்கில மொழியில மட்டும்தான் உரையாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதே நேரத்தில் சபாநாயகர் அவர்கள் திட்டமிட்ட வகையில அர்ச்சுனா அவர்களை பழிவாங்கி இருக்கிறார்களா அல்லது இந்த அரசாங்கம் அர்ச்சுனா அவர்களை நோக்கி தன்னுடைய சுட்டு விரலை நீட்டி இருக்கிறதா என்கின்ற அச்சம் கூட தற்போது எழுந்திருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை குற்றம் சுமத்தி விட்டு அவர்களை இப்படி செய்தால் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமை எப்படி போக போகுதுன்றது ஒரு சந்தேகத்தை கூட ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் என்ன விஷயத்தை அதுல கதைக்க வந்திருக்கிறார் சொல்லி சொன்னால், அதாவது தான் சென்ற முறை நாடாளுமன்ற அமர்வுக்கு வந்து கொண்டிருந்த போதோ அனுராதபுரத்தில் வச்சு போக்குவரத்து போலீசார் தன்னை இடைமறைத்து விஐபி லைட் தன்னுடைய வாகனத்தில் அதாவது ஹார்ல போட்ட தொடர்பாகத்தான் அவர்கள் தடுத்து இருந்ததாக கூட போக்குவரத்து போலீசார் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதுல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களும் போக்குவரத்து போலீசாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்த பின்னர் அந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு கூட விசாரணையில போய் முடிஞ்சது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில தான் நாடாளுமன்றத்துடைய தன்னுடைய நீதி தொடர்பாக அல்லது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் உயரிய இலங்கையினுடைய உயரிய சபை என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடாளுமன்றத்திலே இந்த விடயம் தொடர்பாக வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் சொல்லி சொன்னால், பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தாய்மொழியில ஒரு பிரச்சனையை வெளிப்படுத்த முடியாதென்றால் அல்லது நாடாளுமன்றத்தில் உரையாற்ற முடியாதென்றால் இந்த நாடாளுமன்றம் இருப்பதில் என்ன பயன் என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். பாராளுமன்றம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அந்த இடத்துக்கு வர உறுப்பினர்கள், அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அத்தனை பேரும் உரையாற்றுவதற்கு அதாவது ஒதுக்கப்பட்ட நேரங்களில் உரையாற்றுவதற்குரிய ஒரு சபையாக இருக்கிறது. அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த உரிமை இந்த மன்றத்திற்கு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இதே நேரத்தில் அரசாங்கமோ அல்லது சபாநாயகரோ இவரை திட்டமிட்ட வகையில பழி வாங்கினார்களா, புறக்கணித்தார்களா, இல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பொறிமுறையை பாவிச்சினமா என்கின்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக நான் அவருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ பேச இல்லை. ஆனால் நடக்கிற சம்பவத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நல்லது செய்தா நிச்சயமாக அதையும் சொல்லத்தான் வேண்டும். அதே நேரத்தில் அவர் தவறு இழைக்கிற பட்சத்தில் அதையும் சொல்லியே ஆக வேண்டும். இதுதான் ஊடக தர்மம் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நல்லது செய்கின்ற போது அதை நல்லதா சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர் தவறு இழைத்திருக்கின்ற போது அந்த விஷயங்களை சுட்டி காட்டியும் இருக்கிறோம். அது எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்ல நிச்சயமாக அப்படியான விஷயங்களை நாங்கள் அப்படியான தொகுப்புகளை வெளியிட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், தையிட்டி விகார தொடர்பாக அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக எல்லாம் நிச்சயமாக அதுல என்ன நடந்தது, என்ன விஷயம் என்ற சம்பந்தமா போட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த வைத்தியர் சிங்கள வைத்தியர் ஒருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக அல்லது அந்த வைத்தியர் வெளியேற்றப்பட்டமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அது தொடர்பாக எல்லாம் நாங்கள் எங்களுடைய கருத்தை அல்லது அந்த விமர்சனத்தை கூட முன்வைச்சிருந்தோம். இப்படித்தான் இது தொடர்பாக பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இது ஒரு பக்க சார்பான ஒரு
சேனல் கிடையாது. நிச்சயமாக இது வந்து பொதுவான அடிப்படையில் வந்து எந்த விதமான பக்கசார்பற்று உள்ளபடி சொல்வதுதான் எங்களுடைய ஒவ்வொரு தொகுப்புகளுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. இந்த சேனலுடைய எண்ணக்கருவும் அதுவாகத்தான் இருக்கிறது. நேற்று வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து திட்டமிட்ட வகையில இந்த அரசாங்கம் அவர் மீது ஒரு பழியை சுமத்தி இருக்கிறது என்றுதான் வந்து எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. No, you can't. You can read only the things we have written. Shame on the parliament. We can't speak. What's the shame? 77 days. You are celebrating 77th Independence Day yesterday, whereas I can't speak 77 days in this parliament. Shame on this parliament. Shame on you. It's a shame on you. 77 days past. Have you allocated my time as a member of the as a chairperson? இன்றைக்கு வந்து அர்ச்சுனா அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலே இப்படியான அபகீர்த்தி ஏற்பட்டிருக்கிறது, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவர் தன்னுடைய மொழியிலே பேசுவதற்கு அல்லது உரையாற்றுவதற்கு அதற்கு சபாநாயகர் மறுதளித்திருக்கிறார் அல்லது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு அர்ச்சுனாக்கு நடந்த விஷயம் நாளைக்கு வந்து ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நடக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற போது அந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்த அல்லது வடக்கு கிழக்கை சார்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு விடுக்கப்பட்ட சவால் அல்ல, இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது. இப்படித்தான் இந்த இனத்தின் மீது அடக்குமுறையை பிரயோகிப்பதன் முதலாவது அங்கம் என்றும் சில நேரம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக நான் வந்து அந்த கட்சியையோ எவரையோ விமர்சிக்கல, ஆனால் இப்படியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.